பிரச்சாரத்தில் என்ன பேசினாரு அண்ணன் எடப்பாடியார்? அவருக்கு யார் எதிர்கட்சியும் அவர்களை கூட அவர் மைண்ட் பண்ணல. 0.5 கட்சி 0.5 கட்சி 0.5 கட்சின்னு சொல்லி 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 ஐசியூல இருக்கிற கட்சிக்கு உயிர் கொடுத்தோம். இன்னைக்கு நான் அப்பவே சொன்னேன், எந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்றீங்களோ அதுவே உங்களுக்கான நிலையாக வரும் என்று நான் சொன்னேன். அதுவும் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோயில் முன்னாடி தான் எடுத்து அந்த ஃபார்ம் காமிக்கிறேன். அது வரைக்கும் நான் எப்பயாவது காமிச்சேன்னா, ஏன் நிர்வாகி என் மாவட்ட செயலர் உங்ககிட்ட கூட நான் காமிக்கலையே. கூட்டணி தர்மத்தை நாம மதிச்சோம். தொடர்ந்து தாக்குதல்கள் தேமுதிக மேல மட்டும்தான். அவர் சார்ந்த கட்சிக்கு எதிர்கட்சிக்கோ அவருக்கு யார் எதிர்கட்சிகளோ அவங்கள பத்தி கூட அன்னைக்கு பிரச்சாரம் பேசல. அவர் அப்பதான் திருவண்ணாமலையில வைத்து அவரை நமக்கு கையெழுத்து போட்டு கொடுத்து அந்த ஃபார்மை காமிச்சேன். 5 MP + 1 ராஜ்யசபா அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தது தான். நான் எங்க சொன்னோம், நான் எங்க தரோன்னோ, யாரோ பேசுறதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்னீங்களே. அன்னைக்கெல்லாம் பேசாம அன்னைக்கே நான் அதை சொல்றேன். தொடர்ந்து உங்களுடைய பிரச்சாரம் தேமுதிகவை இழிவுபடுத்துவதும் தேமுதிகவை அசிங்கப்படுத்தல தான் இருந்துச்சு. உறுதியா உங்ககிட்ட நான் சொல்றேன், அதிமுகல இருக்கின்ற ஒருத்தருக்கு கூட, ஒரே ஒருத்தருக்கு கூட எடப்பாடியார் தவிர தேமுதிக கூட்டணியை விட்டு வெளியேறக்கூடாது என்பதில் அத்தனை பேருமே உறுதியா இருந்தாங்க. அத்தனை பேரும் உறுதியா இருந்தாங்க. ஒட்டுமொத்த அதிமுகவும் தேமுதிக நம்ம கூட இருக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட போய் ஃபைட் பண்ணாங்க. ஆனா ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டார். இன்னைக்கு நம்ம வெளியே வந்ததின் விளைவு, இன்னைக்கு எதிர்கட்சி அந்தஸ்தை விட்டு 15 வருஷம் இருந்தீங்களே ஒரு வீடு, அதை கூட இன்னைக்கு காலி பண்ற ஒரு நிலைமை வந்து, நீங்க தான், உங்க கட்சி தான் இன்னைக்கு ஐசியூ போயிட்டு. பொதுவா எல்லாருமே சொல்வாங்க, வினை விதைத்தால் வினை அறுப்பான், நல்லது செய்தா நல்லது வரும். கேப்டன் எப்பயுமே சொல்வார், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொல்லும் என்று சொல்வார்.